ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான மருதாணி பார்ட் 3 படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். பார்ட் 1ல நம்ம ஒரு கேஸ் பார்த்திருப்போம், பார்ட் 2ல ஒரு கேஸ் பார்த்திருப்போம், பார்ட் 3ல புதுசா இன்னொரு கேஸ தான் கைஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சிவானி சிவாஜி ராய் அப்படின்ற நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு திறமையான போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய டீனேஜ் பொண்ணு மர்ம நபர்னால கடத்தப்படுறாங்க. இந்த பொண்ணு கூட இருந்த இன்னொரு சின்ன பொண்ணையும் கூட அந்த மர்ம நபர்கள் கிட்னாப் பண்றாங்க. கிட்னாப் செய்யப்பட்ட பொண்ணை கண்டுபிடிச்சு தர சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க. கடத்தப்பட்ட இந்த சின்ன பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அப்பதான் இது வெறும் கடத்தல் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இன்னும் பல ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வர ஆரம்பிக்கும். இந்த கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க காப்பாற்றப்பட்டாங்களா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாம் பார்த்து. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவ விளையாடிக்கிட்டே ரோட்டு கிட்ட வரும்போது ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குதுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, ருஹானி அப்படின்ற ஒரு பொண்ணை மர்ம நபர்கள் கடத்திட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சுத்து வட்டாரத்துல யாருமே இல்லாதனால கடத்தல்காரர்களுக்கு அது சாதகமா அமைஞ்சிருதுங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி பொண்ணு கிட்ட போனா கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்ட்டு கையில சின்ன சின்ன கல்லுங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மரத்து மேல ஏறி தன்னால முடிஞ்சதை பண்ணி அந்த கடத்தல்காரர்களை நிப்பாட்ட பார்க்கலாம் அப்படின்னு அந்த கடத்தல்காரர்களுடைய காரு மேலேயே இவ கல்லால அடிக்க ஆரம்பிக்கிறா. இவ வீசின கல்லு அந்த காரோட கண்ணாடியில பட்டு ஒட்டையுதுங்க. இந்த கல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்த கடத்தல்காரர்கள் இந்த குட்டி பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த குட்டி பொண்ணையும் கடத்துறாங்க. அங்க கட் பண்ணா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியை காட்டுறாங்க. அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போதைப் பொருட்களை எல்லாம் தயாரிச்சு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கும்பலை காட்டுறாங்க. அந்த கும்பல் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து 20 பெண்கள் மற்றும் சிறுமிகளை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்றத செய்யல அப்படின்னா கொன்றுவோம் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. அந்த குரூப்போட தலைமை சொல்லிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு காலையில நீங்க எல்லாருமே பார்டர் கிராஸ் பண்ண போறீங்க. நம்ம எல்லாருமே அயன் படம் பார்த்திருப்போம் கரெக்டா? அதுல இந்த கேப்சூலுக்குள்ள போதைப் பொருளை வச்சு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வயிற்றுல இருந்து எடுப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட்ல தான் இவங்களும் போதைப் பொருளை கடத்துறானுங்க. கடத்திட்டு வரப்பட்ட பெண்களுடைய வாயிலெல்லாம் வலுக்கட்டாயமா அந்த போதைப் பொருள் கேப்சூலை போட்டு விட்டுறானுங்க. சோ ஒன்ஸ் இவங்க பார்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருந்து அந்த கேப்சூலை எடுத்துருவானுங்க. சப்போஸ் இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட கதையை முடிச்சிருவாங்க. உயிருக்கு பயந்துட்டே அந்த பெண்கள் எல்லாருமே பயந்து இந்த விஷயத்த பண்றாங்க. அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கடத்திட்டு வந்த அந்த 20 பெண்களுக்கு மத்தியில நம்ம ஹீரோனும் ஒருத்தியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோன் இப்போ ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோனோட காதுல இருக்கிற ஹெட்போன் வழியா தன்னோட பேக்கப் டீமுக்கு இங்க நடக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட பேக்கப் டீமுக்கு துல்லியமா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்படுதுங்க. அதனால தொடர்ந்து அவங்க காட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குதுங்க. கடத்திட்டு வரப்பட்ட ஆட்கள்ல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றா. உடனடியா அந்த ஆட்கள்லாம் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடம் மொத்தமும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அந்த சின்ன பொண்ணுனால ஈஸியா தப்பிச்சு ஓட முடியலங்க. அந்த பொண்ணு வசமா மாட்டிக்கிறா. தப்பிச்சு ஓடணும்னு நினைச்ச அந்த பொண்ணை சும்மா ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றானுங்க. இது வரைக்கும் சைலண்டா இருந்த நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவ இப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்களும் ஹீரோனை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு திறமையான ஆபீசர், அதுவும் பக்கா ட்ரெயின் ஆனவங்க. போட்டு பொலவலன்னு பொளந்துடுறாங்க. இப்போ அந்த குரூப்போடைய தலைமை என்ன பண்றானா, அந்த சின்ன பொண்ணோடைய தலையில கண்ணை வச்சு இத்தோட நீ நிப்பாட்டிக்கோ இல்லாட்டி இந்த பொண்ணை சுற்றுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் தன்னோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தி சண்டையே போட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணோட தலையிலேயே அவன் கண்ணை வச்சுட்டானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே எங்கிருந்தோ அந்த புல்லட்டு அந்த போதைப் பொருள் கடத்தல் தலைவனுடைய தலையிலேயே பட்டு அவன் சாவறான். என்னன்னு பார்த்தா ஹீரோனுடைய பேக்கப் டீம் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களோட கேஜெட்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யாதனால தான் இந்த இடத்துக்கு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்த மட்டும் மிச்சம் இருந்திருக்காங்க அந்த குரூப்ல. அவன் தப்பிச்சு ஓட்டத்துக்கு முயற்சி பண்றான். பட்டுன்னு ஹீரோயின் கண்ணை வாங்கி ஷூட் பண்றாங்க. அங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரியை காட்டுறாங்க. இந்த அதிகாரிக்கு ஏதோ ஒரு சீரியஸான வழக்கு வந்திருக்குதுங்க. அந்த வழக்கை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ்ல நம்ம ஹீரோனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ள நுழைஞ்சு இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலை எல்லாம் காலி பண்ணி இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஹீரோயின் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப திறமையான போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் பாக்குறாரு. நேஷனல் செக்ரட்டரி கிட்ட இருந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு அழைப்பு வருதுங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைச்சிருக்குதுங்க. அதுவும் 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ல. ஒன்னு நம்ம ஹீரோன் ஆர்மில ஜாயின் பண்ணி
ஒர்க் பண்ணலாம், அப்புறம் இவங்க என்ஐஏலயும் இருக்கலாம். ரெண்டுமே தேசத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடம் தான். இப்போ ஒரு அர்ஜென்ட்டான வழக்கு இருக்கு, சோ அந்த வழக்கை நீங்க தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2 சிறுமிகளை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அதுல ருஹானி அப்படின்ற பொண்ணு பாத்தீங்கன்னா இந்தியன் அம்பாசிடரோட பொண்ணுங்க. அந்த பொண்ணோட அப்பா இந்த வழக்கை நம்ம ஹீரோனை ஹேண்டில் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிறதா சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் இந்த வழக்கை எடுத்துக்கிறேன், ஆனா நம்ம கிட்னாப்பர்ஸ் கூட சண்டை போடுறதை விடவே டைம் கூட சண்டை போடுறது தான் ஜாஸ்தியா இருக்கும். அதனால எனக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், லேப் ஒர்க், மேன் பவர் அப்படின்ட்டு எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி உறுதி அளிச்சிடுறாங்க. கேஸை கையில வாங்கின உடனே உடனடியா நான் கிரைம் சீன் ஆய்வு செய்யணும். ஏன்னா இது ஒரு மழை காலம், மழை பெஞ்சது அப்படின்னா கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உடனடியா நாங்க போய் ஆய்வு செய்யறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி லோக்கல் போலீஸ் இருக்காங்க. அந்த லோக்கல் போலீஸ் கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. லோக்கல் போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் அம்பாசிடரோட பொண்ணு பேரு ருஹானிங்க, அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல கேர்டேக்கரா இருந்தவங்களுடைய பொண்ணு. இவங்க 2 பேரும் ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த டைம்ல தான் கிட்னாப்பர் கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்திருக்கான். இப்ப டாக்ஸ் கூட வர சொல்லி இருக்காங்க. ராம்போ அப்படின்ற டாக் பாத்தீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாவே மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது. அங்க இடிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய கட்டடத்துக்கிட்ட ஒரு சின்ன பொம்மை கிடைக்குதுங்க. அந்த பொம்மையை பார்த்த லோக்கல் போலீஸ் சொல்றாரு, மேபி இந்த குட்டி பொண்ணு இந்த பொம்மையை பதறத்துல கீழே போட்டுட்டு போயிருப்பாளோ அப்படின்ட்டு. இல்ல இந்த இடத்துல ஸ்ட்ரகிளிங் நடந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்ல, சோ இந்த பொண்ணு அந்த இடத்துல பொம்மையை வச்சிருக்கா அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்றாங்க. இந்த சிறுமிங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம எதற்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு குண்டு விளையாடி இருந்திருக்காங்க. அதாவது ஹைட் அண்ட் சீக். இந்த ருஹானின்ற பொண்ணு நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி பொண்ணு ருஹானியை தேடிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்திருக்கா. அப்பதான் அங்க நடந்த சம்பவத்தை அவளும் பார்த்திருந்திருக்கா. எந்த இடத்துல வச்சு இந்த சிறுமிங்களை கடத்தினாங்களோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிளிங்கான தடயமெல்லாம் இருக்குதுங்க. கண்ணாடி உடைஞ்சிருக்குது, கண்ணாடி சில்லுங்கெல்லாம் இருக்குது. அதே சமயம் காரோட டயர் மார்க் இருக்குது. இந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அங்க இருக்கிற மண்ணெல்லாம் பயங்கரமா கலஞ்சிருக்குது. சோ இந்த இடத்துல பயங்கர ஸ்ட்ரகிளிங்கோட தான் 2 சிறுமிகளையும் கிட்னாப்பர்ஸ் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி இடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்கன்னா மழை பெஞ்சு மொத்த தடயத்தையும் அழிச்சிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் கிரைம் சீன்ல கிடைச்ச கண்ணாடி துண்டு, டயர் மார்க், அது போக எக்ஸ்ட்ரா காரோட பெயிண்டிங் மார்க்கும் கிடைச்சிருக்குங்க. இந்த எவிடன்சஸ் எல்லாத்தையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு காரோட மாடலை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. கடத்தப்பட்ட ருஹானி அப்படின்ற சிறுமியோட அம்மா அப்பா மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறாங்க. வீட்ல அந்த வேலையாளும் நின்று அழுதுகிட்டு இருப்பாருங்க. அந்த வேலையாள் கையில பாத்தீங்கன்னா ஹீரோயின் போய் அந்த பொம்மையை கொடுத்து, உங்க பொண்ணு ரொம்பவே தைரியசாலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ருஹானியோட அம்மா அப்பா கிட்ட சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஓப்பனா சொல்லிடுறாங்க. கடத்தப்பட்ட ஆளுங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலான ஆளுங்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த வேலையை செய்ய கிடையாது, பக்காவா பிளான் பண்ணி இந்த பொண்ணு எப்ப தனியா மாட்டுவா அப்படின்னு சொல்லி தான் தூக்கி இருந்திருக்கானுங்க. கடத்தல்காரர்கள் இப்போ வரைக்கும் கால் பண்ணி உங்ககிட்ட எந்த ஒரு டிமாண்டுமே வைக்க கிடையாது. கரெக்டா? சப்போஸ் அவங்க கால் பண்ணி காசு கேட்டாங்கன்னா பணத்துக்காக தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி கால் பண்ணல அப்படின்னா உங்க பொண்ணை ஆர்கன் டிராபிக்கிங்காக தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லோருக்குமே தூக்கி வாரி போடுதுங்க. இதுல இன்னொரு பிரச்சனையுமே இருக்குது. சப்போஸ் உங்க பொண்ணு யாருனே தெரியாம கடத்தல்காரர்கள் கடத்தி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இன்னாரோடைய பொண்ணுன்னு தெரிய வந்து இந்த பொண்ணோட அப்பாவுக்கு கவர்மெண்ட்ல பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால கண்டிப்பா நம்மள செஞ்சிருவாங்க அப்படின்னு பயந்து போய் உங்க பொண்ணை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணோட அம்மா பயங்கரமா அழுவுறாங்க. அந்த அம்பாசிடர் திட்டுறாரு, என்னங்க இவ்வளவு இன்சென்சிட்டிவா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாமே தெரியணும் இல்லையா, அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் என்னால உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பொண்ணுக்காக நான் எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு இந்த அம்பாசிடர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, கிட்னாப்பர்ஸ்க்கு கண்டிப்பா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தெரியும், இந்த பொண்ணை கொல்றதன் மூலமா அவங்களுக்கு கண்டிப்பா லாஸ் தான், உங்க பொண்ணு உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கும் சேஃப்டி, அதனால உங்க பொண்ணு உயிரோட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ண இந்த கடத்தல்காரர்களை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவருடைய கார் எடுத்துட்டு ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ள போறான். அங்க வெள்ள முடி கொண்ட ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்க கிட்ட தான் இந்த பெண்களை இவனுங்க போய் ஒப்படைக்கிறானுங்க. பேசிக்கா காரோட பேக் சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட் கவரை கிழிச்சா உள்ள இந்த 2 சிறுமிகளும் மயங்கின நிலையில இருக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுடைய முகத்துல ஆக்சிஜன் மாஸ்கையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுங்க மயக்க நிலையில இருக்கிறாங்க, ஆனா உயிரோட தான் இருக்கிறாங்க. உங்களோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்ற ஒரு லேடி தான். அந்த லேடி சொல்லிருக்காங்களா, ஒரு பொண்ணுக்கும் 10 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்ட்டு. கான்ட்ராக்ட் இன்னும் ஓபன்ல இருக்கிறதுனால உன்னால இன்னும் எத்தனை பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்ல அந்த கிட்னாப்பர்ஸும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோன் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, மேபி இந்த பொண்ணு யாருனே தெரியாம கிட்னாப்பர்ஸ் கடத்தி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ரேண்டமா தான் கிட்னாப்பர்ஸ் டார்கெட் பண்ணி தூக்கி இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போ இந்த கிட்னாப்பர்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு வேலையை பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு இந்தியன் அம்பாசிடரோட பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அம்பாசிடரை டிவில பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு காணாம போயிட்டா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நான் 20 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்ட்டு இந்த 2 சின்ன பொண்ணுங்களையும் கடத்திட்டு வந்து வெள்ளமுடிக்காரன்ட்ட ஒப்படைச்சானுங்க இல்லையா இந்த கடத்தல்காரர்கள். இவனுங்க ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப இவனுங்க இந்த நியூஸை பாப்பானுங்க. பொண்ணோட அப்பா கொடுக்குற அந்த ரிவார்டு கூட கொஞ்சம் ஒர்த்தா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்றானுங்க. அங்க கட் பண்ணா இந்த கும்பலோட தலைவி அம்மாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் மோசமான பொம்பளைங்க. ஒரு ஏரியாக்குள்ள நுழையறா, கையில கேரி பேக் தூக்கிட்டு அந்த கேரி பேக்குள்ள என்னவோ இருக்குதுங்க.
மொத்த ஏரியாவுமே இந்த அம்மாவை பார்த்து மிரண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. நேரா ஒரு லேடியோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் பணத்தை அந்த லேடி கிட்ட இவங்க கொடுக்குறாங்க. அந்த கேரி பேக்குள்ள இருக்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க, அந்த லேடியோட குழந்தை தான். அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த அம்மா வாங்கிட்டு போயிருந்திருக்குது. சன்லைட் தாங்க முடியாம நாள் முழுக்க அழுதழுதே அந்த குழந்தை இறந்து போயிருந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உன் பையன் நல்லாவே சம்பாரிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு, இப்ப நீ 3வது மாசம் பிரெக்னெண்டா இருக்கு இல்லையா, குழந்தைய நல்லபடியா பெத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த அம்மான்ற மோசமான லேடி நிறைய பேர்த்த கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியுதுங்க. இப்ப இந்த அம்மாவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த 2 சிறுமிங்களோட போட்டோ. முட்டா பசங்க விஐபிங்களோட குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த அம்மாவோட டார்கெட்டே பாத்தீங்கன்னா புவர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய குழந்தைங்களை கிட்னாப் பண்றது தான். ஏழையோட வீட்டுல இருக்கிறவங்கள கிட்னாப் பண்ணா கேள்வி கேட்கறதுக்கு பெருசா யாரும் வரமாட்டாங்கன்ற தைரியம். இப்ப இந்த 2 சிறுமிகளையும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த வெள்ள முடிக்காரன் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வரான். எங்களை பார்த்து பயப்படாத, நம்ம டாக்டர் விளையாடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த 2 சிறுமிகளோட கையில இருந்தோ பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றாங்க. பிரெக்னன்சி டெஸ்டர் கிட் மாதிரி ஏதோ ஒரு கிட் இருக்குதுங்க. அந்த கிட்ல 1 டிராப் பிளட்டை விட்ட உடனே ஒரு கிட்ல வந்து பாசிட்டிவ் வருது, ஒரு கிட்ல வந்து நெகட்டிவ் வருது. இந்த சின்ன பொண்ணுக்கு நெகட்டிவ் வருது, இந்த பெரிய பொண்ணுக்கு பாசிட்டிவ் வருது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த பெரிய பொண்ணு தான் அம்பாசிடரோட பொண்ணு. இந்த அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த கடத்தல்காரர்கள் வந்துடுறாங்க. அவனுங்க இந்த வெள்ள முடிக்காரனை பார்த்து ஷூட் பண்ண திருப்பி இந்த வெள்ள முடிக்காரனும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இவங்க 2 பேருக்கு நடந்த பிரச்சனையில இந்த அம்பாசிடரோட பொண்ணு ருஹானி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை இவனுக்கு கடத்திட்டு போயிடுறானுங்க. இந்த சின்ன பொண்ணு மட்டும் அந்த இடத்துல இருக்கிறா. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த அம்மா எடுத்த வார்த்தைக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை கடத்துறோன்னு கூட உங்களுக்கு தெரியாதா, விஐபியோட பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்க, பொண்ணு உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆபத்து தான், அதனால இந்த பெரிய பொண்ணை போட்டு தள்ளிரே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இவன் சொல்றான், ஆக்சுவலா இந்த கிட்னாப்பர்ஸ் வந்து பயங்கரமா ஷூட் அவுட் பண்ணி இந்த பெரிய பொண்ணை எங்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி நான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணேன், அந்த பெரிய பொண்ணுக்கு பாசிட்டிவ் வந்தது, சின்ன பொண்ணுக்கு நெகட்டிவ் வந்தது அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன பொண்ணை என்கிட்ட கொண்டாந்து ஹேண்ட் ஓவர் பண்ணு, அந்த இடத்த பக்காவா கிளீன் பண்ணிரு, அந்த பெரிய பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா மிரட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த அம்பாசிடரோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னபடியே நீங்க டிவில பேசிட்டீங்க, இந்நேரம் அந்த கிட்னாப்பர் ட்ரிகர் ஆயிருப்பான், கண்டிப்பா அந்த ரிவார்டுக்கு ஆசைப்பட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசுவான். கால் பண்ணி பேசும்போது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, முதல்ல அந்த குழந்தைங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுங்க, என் பொண்ணு கிட்ட நான் பேசணும், அப்பதான் உயிரோட இருக்கான்றதா நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த அம்பாசிடரும் சரின்னு கேட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. கரெக்டா இந்த கடத்தல்காரர்கள் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோன் சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த அம்பாசிடர் பேசுறாருங்க. சரி நான் திரும்பவும் லைன்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடத்தல்காரர்கள் போனை கட் பண்றானுங்க. ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட பர்சனல் மொபைல்ல இருந்து நமக்கு கால் பண்ண மாட்டானுங்க, திருடப்பட்ட மொபைல்ல இருந்து தான் கால் பண்ணுவாங்க, நீங்க பதட்டப்படாம பேசுங்க, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி நம்ம ஆளுங்க அந்த இடத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. ருஹானிய அவங்க அப்பா கிட்ட பேச வைக்கிறானுங்க. ருஹானி சொல்றா, நான் இங்க இருக்கேன், ஆனா அந்த குட்டி பொண்ணு அவன் இங்க போறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட்டுனா அந்த கிட்னாப்பர் போனை வாங்கி பேச ஆரம்பிச்சிடறான். அந்த வீட்டுல ஓரமா நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த சர்வெண்ட் தன்னோட பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டிபார்ட்மெண்ட்டுக்கு லொகேஷன் தெரிய வந்துருது. உடனடியா அந்த இடத்துக்கு ஒரு டீம் போகுது. அங்க போய் பார்த்தா இவங்க பேசுறதுக்காக பயன்படுத்தின மொபைல் மட்டும் தான் கைஸ் இருக்கும், ஆளுங்கெல்லாம் தப்பிச்சு போயிருவாங்க. இந்த கிட்னாப்பர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லி இருந்திருப்பான், அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துருங்க, அங்க உங்க பொண்ணை ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்டுட்டு இந்த அம்பாசிடரும் ஒரு பேக் நிறைய பணத்தை எடுத்துட்டு அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போவாரு. அப்போ மஃப்டில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் ஹீரோனோட டீமும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. கிட்னாப்பர்ஸ் பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க கண்டிப்பா மஃப்டில அந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றது இந்த கிட்னாப்பர்ஸ்க்கும் தெரியுது. அதனால போலீஸ்ல மாட்டாம நம்ம அந்த பணத்தை எடுத்துட்டு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பணத்தோட வந்திருக்கிற அம்பாசிடருக்கு வீடியோ கால் வருதுங்க. அந்த வீடியோ கால்ல இந்த கிட்னாப்பர் பேசுறான், இங்க பாரு நான் சொல்ற மாதிரி தான் நீ பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கேஷுவலா அங்க வந்து நின்று வீடியோ கால்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜஸை அனலைஸ் பண்ணிடுவாங்க. பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு வால் கிளாக் தெரியுது. அப்ப இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வால் கிளாக் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கிட்னாப்பர் இந்த பொண்ணை வச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தன்னோட பேக்கப் டீமுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட பேக்கப் டீம் விரைஞ்சு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணை காணுங்க. ஹீரோனுக்கும் சரி இந்த அம்பாசிடருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. இன்னுமே அந்த வீடியோ கால் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த இடத்துல ஆள் இல்லாம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போனை வாங்கி பார்க்கும்போது தான் தெரிய வருதுங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ கால் லைவ் வீடியோ கால் கிடையாது. ஆல்ரெடி கிட்னாப்பர் இந்த இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டட் வீடியோவை வேற ஒரு போன் வழியா இந்த அம்பாசிடருக்கு ஸ்கிரீன்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து மெட்ரோ ஸ்டேஷன்ல பாம் த்ரெட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பாம் த்ரெட் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கேப்பை பயன்படுத்தி இந்த கிட்னாப்பர் பணபேக்கை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா ஒருத்தன் சைஸா அந்த பணபேக்கை தூக்கிட்டு போறத நம்ம ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. உடனடியா அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனை துரத்திட்டு போய் அட்டாக் பண்ணும்போது அவன் அந்த பணபேக்கை அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில வீசிடுறான். வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த பணபேக்கை தூக்கிட்டு போயிடுறான். பட் முதல்ல பணபேக்கை தூக்கிட்டு போனானே அவன் போலீஸ் கிட்ட வசமா மாட்டிடுறான். அவனை போட்டு நம்ம ஹீரோயின் பொளந்து எடுத்துறாங்க. வெளியில ஓடி போனவனை வெளியில நின்று இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பணபேக்கை தூக்கிட்டு வெளியில இருக்கிறவன் எஸ் ஆயிடுறான். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கிற ஒருத்தனை கொண்டு போய் கஸ்டடியில வச்சு நம்ம ஹீரோயின் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க காட்டுன்னு காட்டிட்டாங்க. அதனால பயத்தோட உச்சகட்டத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உன் மேல குழந்தை கடத்தல், போக்சோ, போதைப் பொருள் சப்ளை, அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ போட்டு சாவர வரைக்கும் உன்னை ஜெயில போட முடியும். ஆனா நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், நீ அப்ரூவர் ஆயிரு. இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா, அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்ற டீட்டெயில நீ சொல்லிட்டேன்னா உன் மேல எந்த கேஸுமே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதை கேட்டுட்டு மாட்டினவன் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி அம்மா அப்படின்ற ஒரு லேடி தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த டெட் பாடிஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு. ஆனா இந்த முறை இவங்க புவர் ஃபேமிலில இருந்து 9 வயசு பெண்களை டார்கெட் பண்ணி கடத்திக்கிட்டு இருக்காங்க. நார்மலா கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டுற வேலை இவங்க பண்ணல, சம்திங் டிஃபரெண்டா ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஒரு குழந்தைய கடத்திட்டு போய் கொடுத்தா 1 லட்ச ரூபாயில இருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த அம்மா கிட்ட இருந்து பணம் கிடைக்குமா. வரைக்கும் எத்தனை சிறுமிகளை நீ கடத்திருக்க அப்படின்னு கேட்க 7 சிறுமிகளை அப்படின்னு இவன் சொல்றான். நீ தான் ருஹானி மற்றும் ஜிமிலி இந்த 2 பெண்களையும் கடத்தினதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றான். இப்ப ருஹானி மற்றும் ஜிமிலி எங்க அப்படின்னு கேட்கும்போது ஜிமிலி எங்கன்னு எனக்கு தெரியாது, ருஹானியோட அப்பா டிவில ரிவார்டு கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு, அதனால ஒப்படைச்ச இடத்துல இருந்து ருஹானியை திரும்பவும் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அம்மா அப்படின்ற அந்த லேடி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இந்த பெண்ணுக்கு 1 லட்ச ரூபாய் பணம் தருவாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பா 20 லட்ச ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததா இவன் சொல்றாங்க. இதை கேட்ட அதிர்ச்சியான நம்ம ஹீரோயின் வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்குலாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. கடந்த 3 மாசத்துல மட்டும் எத்தனை குழந்தைங்க காணாம போயிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுங்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் இந்த கேஸ்ல கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இது 2 பெண்கள் கடத்தப்பட்ட கேஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி சீரியஸான மேட்டர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியில இந்த லேடி கான்ஸ்டபிள தள்ளி விட்டுட்டு தான் இந்த கிட்னாப்பர் பணத்தை எடுத்துட்டு ஓடி இருந்திருக்கான். அந்த லேடி கான்ஸ்டபிள் எங்க, அவங்கள நான் இன்ட்ரோகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த லேடி கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்குள்ள எல்லாருக்கும் டீ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு பெருசா திறமை இல்ல மேடம், அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவரு சொல்லுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட, நீ அந்த கிட்னாப்பர்ஸ பார்த்ததானே, அவங்கள பிடிக்கிறதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, நீ உதவி செய்வியா அப்படின்னு கேட்க அந்த லேடி கான்ஸ்டபிளும் பண்ற மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ட்ரேயை கீழே வச்சுட்டு என் பின்னாடி வா ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நகர்ந்து போறாங்க. முறையா நம்மள ஒரு ஆள் மதிச்சு பேசுறாங்க அப்படின்னு ஃபாத்திமா சந்தோஷப்படுறாங்க. ஃபாத்திமாக்கு திறமையெல்லாம் இருக்கும் போல, அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டேஷன்ல இடம் இல்லாதனாலதான் இவங்க இப்படி இருக்காங்க போல. இப்போ இந்த அம்மான்ற லேடியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த அம்மான்ற லேடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட குழந்தைங்க மயங்கின நிலையில இருக்கிறாங்க. அங்கதான் இந்த ஜிமிலின்ற சின்ன பொண்ணு இருக்கிறா. இந்த சின்ன பொண்ணு கிட்ட இந்த அம்மா பாத்தீங்கன்னா போய் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பீச் பாத்துருக்கியா, பீச் ரொம்ப நல்லா இருக்கும், நான் உன்னை பீச்சுக்கு கூட்டு போட்டா அப்படின்லாம் ஆசை வார்த்தை சொல்ல, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கூடயே இருந்த ருஹானி அக்கா எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம நாளைக்கே போய் அக்காவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜிமிலிக்கு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாங்க. இன்ஜெக்ஷனை போட்ட உடனே இந்த ஜிமிலி மயங்கிடுறா. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படை அமைச்சு கடந்த 3 மாசத்துல மட்டும் எத்தனை சிறுமிகள்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஏகபோகமா காணாம போயிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்துட்டு டெல்லியில கடந்த 1 வருஷத்துல மட்டும் இத்தனை பெண்கள் காணாம போயிட்டாங்க, அத்தனை சிறுமிகள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. அதை பார்த்து டெல்லி போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கொந்தளிச்சோம். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஏங்க உண்மையிலேயே அத்தனை பேர்லாம் காணாம போக கிடையாது, இது மர்தானி 3 படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்ட்டு இந்த காட்சியை தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத மக்கள் எல்லாருமே உண்மைன்னு நினைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபாத்திமா கிட்ட கேக்குறாங்க, இந்த அம்மான்ற ஒரு லேடியை பத்தி இந்த கிட்னாப்பர் சொல்லியிருந்தானே, அந்த லேடியை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா இந்த அம்மான்றவ நிறைய பேர்த்த பெக்கிங் பிசினஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவ டெல்லியில மட்டும் ஆக்டிவா இல்லங்க, நிறைய ஊர்ல குழந்தைங்களையும் சிறுமிகளையும் பிச்சை எடுக்க வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. அதே சமயம் காணாம போற பெண்களும் குழந்தைங்களும் உடனடியா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துறது கிடையாது. இந்த அம்மா ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் பிளான பண்றாங்க. கடத்தப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் கொடுத்துறாங்க. அவங்க எல்லாருமே குழந்தைங்க தானே, அதனால இந்த அம்மா நல்லவளா கெட்டவளான்னு தெரியாமையே அட்டாச் ஆயிடுறாங்க. அப்படி அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை பிச்சை எடுக்கிறதுக்காக அனுப்புனா இவங்க ஸ்ட்ரீட்ல பிச்சை எடுத்துட்டு திரும்பவும் இந்த அம்மா கிட்ட தான் போவாங்க. ஏன்னா இந்த அம்மா தான் தான் ஒரு நல்லவ அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டா இல்லையா, அப்படிதான் இவ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ 9 வயசு பெண்களை டார்கெட் பண்ணி கடத்துறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு ஹீரோன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. மேபி அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்கனால ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியா கிடைச்சிருந்திருக்கலாம், அதனால அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய சிறுமிகளை இவங்க டார்கெட் பண்ணிருக்கலாம்னு யோசிக்க இதுல வேற என்னவோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசனை பண்றாங்க. எண்ட் ஆஃப் தி டே இதுக்கு பின்னாடி அம்மான்னு ஒருத்தி இருக்கா, இவளை பிடிக்கணும் அப்படின்னு ஹீரோன் நினைக்கிறாங்க. பட் இவங்களோட நெட்வொர்க் எல்லாமே அண்டர் வேர்ல்ட்ல செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த அம்மான்ற ஒரு லேடி எங்க இருக்கானே யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த அம்மா பாத்தீங்கன்னா சேலஞ்சா எடுத்துக்கிறாங்க, கூடி சீக்கிரம் நான் அவளை பிடிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய கணவரும் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. தன்னோட கணவர்கிட்டயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த அம்மான்ற லேடியோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சூழல்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வருங்க. ஆக்சுவலா இந்த அம்மாவை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த அம்மாக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு 2 பேர்த்த நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவங்கள சுட்டு பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நானும் வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே நம்ம ஹீரோன் கிளம்புறாங்க. அந்த 2 பேர்த்தையும் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்குள்ள நுழையறாங்க. சோ கண்டிப்பா இவங்களால ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பட்டுனி இவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணதுல அந்த 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இந்த ஓல்டேஜ் ஹோம் பாத்தீங்கன்னா ராமானுஜம் அப்படின்ற ஒரு நபர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு.
அவரு முன்னொரு காலத்துல ஸ்டாக் புரோக்கரா இருந்திருக்காருங்க. இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு இந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதாகவும், ஸ்ட்ரீட்ல கைவிடப்பட்ட நிலைமையிலயோ இல்ல பிச்சை எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வை அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பிசிக்கல் ட்ரைனிங், அப்புறம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராமானுஜம் இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறதா தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ராமானுஜம் கிட்ட போய் பேசுறாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு வந்து அவங்கள சுட்டு எங்களை எல்லாம் காப்பாத்திருக்கீங்க, இல்லாட்டி எங்களோட நிலைமை என்னன்னே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பேசிக்கா இந்த அம்மாவோடைய பசங்களை தானே இவர் மீட் எடுத்து இவர் நல்வாழ்வு அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கு இவர் எளிமையா இருக்கிறாரு. 2 ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு ராமானுஜத்தை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்மாவை பிடிக்கிறதுக்கும் அம்மாவோட ஆட்களை பிடிக்கிறதுக்கும் நான் முயற்சி எடுத்தேன். ஆனா கடைசி வரைக்கும் அம்மாவை பிடிக்க முடியல. சின்ன வயசா இருக்கும்போது என்னுடைய கையை கூட அவங்க வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ராமானுஜம் சொல்றாருங்க. ஒரு கைக்கு பதிலா இவர் பிளாஸ்டிக் கை தாங்க வச்சிருக்காரு. இந்த ராமானுஜம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள அம்மா கிட்ட இருந்து மீட் எடுத்ததுனால இவரு நம்ம கூட இருந்தா கண்டிப்பா இவர் மூலமா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜத்தையும் நம்ம ஹீரோயின் அவங்க டீம்ல சேர்த்துக்கிறாங்க. சந்தேகத்துக்குரிய இடங்களுக்கெல்லாம் போய் இவங்க ரைடு பண்றாங்க. ஏதாவது குழந்தைங்கள அடைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரைடு பண்ணும்போது ஏகப்பட்ட கடத்தப்பட்ட குழந்தைங்களை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மீட் எடுக்கிறாங்க. இப்போ உயரதிகாரி கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வருது. அம்பாசிடரோடைய சிறுமியை கண்டுபிடிச்சு தர சொல்லி தான் வந்து உங்ககிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சோம். ஆனா நீங்க என்னடானா சம்பந்தமே இல்லாம இந்த பெக்கர் மாஃபியால இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு மீட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அப்படி ஆரம்பிச்சதுதான் சார் இந்த வழக்கு. மொத்தம் 3 பேரு, அதுல 2 பேர் தப்பிச்சு போயிட்டானுங்க, ஒருத்த மாட்டிக்கிட்டான். அந்த ஒருத்தங்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பல விஷயங்களை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிட்னாப்பர் ஒரு கேம்லர், கடத்தப்பட்ட குழந்தைங்களை எல்லாம் வித்து அதுல வர பணத்தை வச்சு கேம்லிங் ஆடுவான். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுதான் அவங்கள பிடிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் இன்னுமே இந்த இந்தியன் அம்பாசிடரோடைய பொண்ணான ருஹானி அவங்க கண்ட்ரோல்ல தானே இருந்துகிட்டு இருக்கா, ஏன் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய கணவர் பெட்ரூமுக்குள்ள போறாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சிவானி சீக்கிரமாவே வந்துட்டு போல, என்னாச்சு உடம்பு சரியில்லையா இப்படி படுத்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் கிடையாதுங்க, அந்த அம்மான்ற லேடி. இப்ப ஹீரோயினுடைய டீம்ல இருக்கிற ராமானுஜத்துக்கிட்ட இருந்து கால் வருது. மேடம் நம்ம ஊரெல்லாம் இந்த அம்மாவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அம்மா உங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்தை பண்றதுக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனடியா அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளதான் இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட அவளோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 13வது வயசுல இருந்தே இவன் இந்த தொழிலுக்கு வந்துட்டாலாம். யாருக்கும் பயப்படாம இந்த தொழிலை பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காளாம். மெயின் பிசினஸே பாத்தீங்கன்னா கிட்னி திருடி விற்கிறது தான். கிட்னி திருடி விற்கிறதன் மூலமா நிறைய பணம் கிடைக்குதான். அதுக்காக தான் இந்த குழந்தைங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எல்லாம் எதனால நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னா, நீ இனிமேல் ரைடு ஓடுறேன் அது ஓடுறேன் இது ஓடுறேன்னு என் லைன்ல குறுக்கிட கூடாது. அப்படி நீ குறுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய கணவர் லேட் ஹஸ்பண்ட் ஆயிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் தெரிய வருது இந்த லேடி நம்ம ஹீரோனுடைய கணவரை என்னமோ பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அடிச்சு பிடிச்சி பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோனுடைய கணவர் மயங்கின நிலையில இருக்கிறாருங்க. பதறி போன நம்ம ஹீரோன் உடனடியா ஹீரோனுடைய கணவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோனோட இன்ஃபார்மர் தான் கால் பண்றாரு. ஆக்சுவலா ருஹானின்ற சின்ன பொண்ணு இன்னுமே இந்த கடத்தல்காரனுடைய கஸ்டடியில தானே இருக்கிறா. அந்த கடத்தல்காரன் கேம்லிங்ல இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வந்தது இல்லையா. இந்த இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஒரு கேம்லிங் சென்டர்ல தான் வந்து இந்த கிட்னாப்பர் இருக்கிறான் அப்படின்ட்டு. அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் தன்னோட டீமுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ராமானுஜம் வந்திருக்காருங்க. ராமானுஜத்துக்கிட்ட நம்ம ஹீரோன் சொல்றாங்க, ஆக்சுவலா நாங்களே ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனுக்காக தான் வந்திருக்கிறோம். இங்க வந்து உங்களோட சேஃப்டியை என்னால உறுதி செய்ய முடியாது. அதனால நீங்க ஆம்புலன்ஸ்ல உட்காருங்க, என்னோட டீம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாத்திமாவை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோன் உள்ள நுழையறாங்க. இப்ப போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற தகவல் அந்த கிட்னாப்பருக்கு தெரிய வந்துருச்சுங்க. உடனடியா நம்ம ஹீரோனுக்கும் அந்த கிட்னாப்பர்ஸ்க்கும் இடையில இந்த கன் ஷூட் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கடையிலேயே பாத்தீங்கன்னா இந்த ராமானுஜம் அப்படின்ற ஒரு உள்ள நுழைஞ்சு அந்த கிட்னாப்பர் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ருஹானின்ற சின்ன பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாருங்க. அந்த பொண்ணோட வாயில கையை வச்சுக்கிட்டு பயப்படாதமா நான் இருக்கேன் பயப்படாதமா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா அந்த கிட்னாப்பரையும் போட்டு தள்ளிடுறாங்க. உடனடியா இந்த ருஹானியை காப்பாத்துறதுக்காக ஓடும்போது அந்த ரூமுக்குள்ள ராமானுஜம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருங்க. லேட் ஆயிடுச்சு மேடம் லேட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா இந்த பொண்ணை காப்பாத்திருக்க முடியும் அப்படின்ட்டு. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. இந்த ராமானுஜம் தான் பாத்தீங்கன்னா உயிரோட இருந்த அந்த பொண்ணை மூக்க புடிச்சு மூச்சு திணற வச்சு சாவடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே வைக்கிறாங்க. இந்த ராமானுஜம் நல்லவன்லாம் கிடையாது. வெளியுலகத்துக்கு ஆர்ஃபனேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இவன் இந்த அம்மாவோட கேங்ல தான் இருக்கிறான் போல. எங்க இந்த பொண்ணை உயிரோட விட்டா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்துதான் இந்த பொண்ணை இவன் போட்டு தள்ளி இருந்திருக்கான். ஆனா இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோன் இந்த ராமானுஜத்தை தன்னோட டீம்லயே வச்சிருக்காங்க. இவன் நம்ம கூட இருந்தா உதவியா இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு இந்த தகவலை கொடுத்துட்றாங்க. அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு இந்த இந்தியன் அம்பாசிடரும் அவங்க மனைவியும் வந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியுமே அந்த பொண்ணை உயிரோட காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு இடிஞ்சு போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ராமானுஜம் நேரா இந்த அம்மாவை மீட் பண்றதுக்காக போறான். தக்காளி அங்கதான் கைஸ் இன்னொரு ட்விஸ்டையுமே வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வழக்கு வந்த உடனே இந்த அம்மா பாத்தீங்கன்னா ராமானுஜத்துக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்காங்க.
இருக்காங்க. அப்ப இந்த ராமானுஜம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையான 2 ஷூட்டர்ஸை என்னுடைய ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பி வைங்க, அதாவது இந்த ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பி வைங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில லீக் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். அப்ப சிவானி அந்த இடத்துக்கு வருவா. அவகிட்ட நான் நம்பிக்கையை வளர்த்து அவளுடைய டீம்ல இருக்கிற மாதிரி நான் சேர்றேன். அதன் மூலமா இவளுடைய அடுத்தடுத்த மூவ் என்னன்றது எனக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை கச்சிதமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடயே இருந்துகிட்டு இவன் ஒரு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்ட உயரதிகாரி சொல்றாங்க, நீங்க தான் திறமையான ஆபீசர், நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம கரெக்டா பண்ணுவீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட இந்த வழக்கை ஒப்படைச்சா நீங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபாத்திமா சேஃபா தான் இருக்கிறாங்க, உங்களோட கணவருக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரையுமே யோசிக்க வைக்கக்கூடியதா இருக்குதுங்க. இந்த அம்மா இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பெண்களையும் சிறுமிகளையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் யாருமே இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணதே கிடையாதான். ஆனா இந்த ருஹானி அப்படின்ற பொண்ணை கடத்தினதுக்கு அப்புறம் மட்டும் எக்கச்சக்கமான முயற்சிகளை போலீஸ்காரங்க எடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ருஹானின்றவ ஒரு விஐபியோட பொண்ணு. ஆனா இதுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட 1000 பெண்களும் சிறுமிகளும் ஒரு புவர் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. உன்னோட போலீஸ்காரங்க கரெக்டா வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த அம்மா வைக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட பதிலே இல்லைங்க. கடத்தப்பட்ட பெண்களும் சிறுமிகளும் யாரோட குழந்தைங்க அப்படின்லாம் அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்க கிட்ட இருந்தும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு கட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. எங்க குரூப்ல ஒரு 200-300 பேர் தான் இருப்போம். ஆனா போலீஸ்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா 80,000 பேர் இருக்கிறீங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் அமைதியா கேட்டேன், இப்ப நான் சொல்ல போறத நீ கேளு. 80,000 ஆபீஸ்ல ஒரே ஒரு ஆபீசர் எந்த கட்டிங்கும் வாங்காம, நேர்மைக்கு புறம்பா எந்த வேலையுமே செய்யாம, நியாயத்துக்கு எதிரான ஆர்டர்ஸை அக்செப்ட் பண்ணிக்காம நியாயம் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணி வந்து நிப்பா. அவ வேற யாரும் இல்ல, சிவானி சிவாஜி ராய். ஜிமிலின்ற பொண்ணை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த அம்மாவை மிரட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட டீம் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரீட்லயும் செக் போஸ்ட்லயும் எல்லா இடங்கள்லயுமே வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உயரதிகாரி வந்து இதை நீ நிப்பாட்டிக்கோ, ஆல்ரெடி நீ காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ருஹானின்ற ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, இந்த வழக்கை நீ ஃபர்தரா கொண்டு போக தேவையில்ல அப்படிங்கும் போது, சார் கடந்த 3 மாசத்துல மட்டும் 93 சிறுமிங்க மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க, தயவு செஞ்சு இந்த வழக்கை என்கிட்டயே இருக்கட்டும், நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த ஏரியா லோக்கல் போலீஸ் பாத்துப்பாங்க, நீங்க இதுல இன்வால்வ் ஆக தேவையில்ல, ஒழுங்கா கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உயரதிகாரி ஹீரோனுக்கு ஆர்டர் போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட கணவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா நார்மலா தான் கைஸ் இருக்கிறாரு. கணவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கணவரோட உடம்புல கெமிக்கல் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர் திடீர்னு சுயநலம் இல்லாம போயிருந்திருக்காருன்றது தெரிய வந்திருக்குது. கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூனிஃபார்ம் இருந்தாதான் நீ இந்த வேலையை செய்யணுமா, யூனிஃபார்ம் இல்லாமையும் நீ வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த வழக்கை அன்அஃபீஷியலா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஃபாத்திமா அப்படின்ற ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட சில உதவிகளை எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ரீசெண்டா பூஜா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த கிட்னாப்பர்ஸ் வந்து கிட்னாப் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை எப்படியே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பட் அந்த பொண்ணோட உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது. எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த பொண்ணை வந்து பாக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனடியா அந்த சின்ன பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அப்பதான் டாக்டர் அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுங்க, ஆனா இந்த பொண்ணுக்கு பாலியல் நோய் இருக்குதுங்க. இந்த பொண்ணை செக்ஸுவலா அசால்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அதுவும் இல்ல. இத்தினூண்டு பொண்ணு எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டருக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ஸ்டேஜ் 4ல இருந்துகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் இவ செத்துருவா அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. இவங்க பார்க்க போன டைம்ல இந்த பொண்ணு டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு ஆரம்பிக்கும் போதே திடீர்னு ரத்தவாந்தி எடுத்து அப்படியே இறந்து போயிருவாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் கண்ணால பார்த்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிருவா. பட் அந்த பொண்ணுடைய டிராயிங் புக் இருக்குங்க, அந்த பொண்ணு கண்ணால பார்த்த விஷயங்களை எல்லாம் வரைஞ்சு வச்சிருந்திருப்பா. அதுல ஒரு பூனையை வரைஞ்சு வச்சிருந்திருப்பா. இந்த பூனை லோகோவை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு தாறுமாறான அதிர்ச்சியே வெளியில வருது. இந்த ராமானுஜத்தோடைய ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரஸ்டோடைய லோகோ தான் இந்த பூனை லோகோ. அப்ப இதுக்கு பின்னாடி இந்த ராமானுஜத்தோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ராமானுஜத்தோடைய பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட இருக்கக்கூடிய ஃபாத்திமா கேக்குறாங்க, ஆக்சுவலா அன்னைக்கு இந்த ராமானுஜம் தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய மாஃபியாங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கும் அனுப்பி இருக்கிறாரு. அவர் எதுக்காக மேடம் இதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்கும்போது என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ராமானுஜம் அப்படின்றவர் யாரு, என்ன மோட்டிவுக்காக இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள நுழைஞ்சாரு, எதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட இன்ஃபார்மர் மூலமா இந்த அம்மாவோட ரைட் ஹேண்ட் இருக்கிற இடம் தெரிய வருதுங்க. இவன் ஒரு ஒயின் ஷாப்ல இருப்பான். அங்க வச்சு அலையாக்கா தூக்கிட்டு வந்து கார் பார்க்கிங்ல போட்டு அடிச்சு ஹீரோயின் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த ராமானுஜம் அப்படின்ட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் முறையா ஒரு ஈவுல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். 20 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிறதுக்காக சில குழந்தைங்களை இவன் கிட்னாப் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க இந்த அம்மா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. அப்படிதான் இந்த ராமானுஜத்தையும் தூக்கிட்டு போயிருந்திருக்கான். இந்த ராமானுஜத்துக்கிட்ட உனக்கு இந்த கத்தி வேணுமா அந்த கத்தி வேணுமா அப்படின்னு கேட்க, தோ இந்த கத்தி தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அந்த கத்தி எடுத்து இந்த ராமானுஜத்தோட
ஹீரோனுடைய கையை இவன் வெட்டிட்டாங்க. வலி தாங்க முடியாம கதறன்னு கதறி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இவனுக்கு ஒரு கை இல்ல, இவன் ஊனம் அப்படின்ற மாதிரி இவனை தெருவுல பிச்சை எடுக்க விடுறாங்க. இவன மாதிரியே நிறைய குழந்தைங்க பிச்சை எடுக்கிறதுக்காக போறாங்க. சாயந்தரம் கலெக்ஷனை கொண்டாந்து கொடுப்பாங்க இல்லையா, அப்போ இந்த ராமானுஜம் நிறைய கலெக்ஷனை கொடுத்திருக்கான். எப்படா உன்னால மட்டும் இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து தர முடிஞ்சது அப்படின்னு இந்த அம்மா கேட்க, பொய் சொன்ன, திருடுன, ஃப்ராடு பண்ண, கொள்ளையடிச்சேன், ஆனா பிச்சை மட்டும் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா இவன் இவ்வளவு தைரியமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பார்த்திருந்திருக்காங்க. அப்பவே இவன் சொல்லிட்டான், நான் பிச்சையெல்லாம் எடுக்க மாட்டேன், வேற என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்ட்டு. இவன் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில இருந்தே தப்பிச்சு போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்திருக்கான். சோ அந்த டைம்ல தான் இவங்க கடத்திட்டு வந்திருந்திருக்காங்க. இவனுடைய கேரக்டரும் இந்த அம்மாவோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்ததுனால இந்த அம்மா பாத்தீங்கன்னா இவனை செல்ல பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ராமானுஜம் வளர்ந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோன் இவனை போட்டு பொளந்து இவனை தூக்கி லாக்அப்ல வச்சிரு ஃபாத்திமா, இவனை எண்ணெயை கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைத்தானை பிடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. எப்படியும் இந்த ராமானுஜம் சீக்கிரட்டா அம்மா மீட் பண்றதுக்காக போவான் இல்லையா, சோ அதனால அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தொடர்ந்து ராமானுஜத்துக்கு தெரியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மான்றவ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவளுக்கு தகவல் தெரிய வருது, இந்த மாதிரி போலீஸ்காரங்க கொஞ்சம் உஷாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, போலீஸ்காரங்க வரதுக்குள்ளேயே உடனடியா லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி உடனே ஆர்டர் கொடுத்து டக்குன்னு சேஞ்ச் பண்ற அளவுக்கு நெட்வொர்க் இருக்கு அப்படின்றதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்ப இவனும் இந்த அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் அவங்க டீமோட நுழையிறாங்க. இந்த அம்மாவையும் சரி ராமானுஜத்தையும் சரி போட்டு பொளக்குறாங்க. போலீஸ்காரங்களை சாதாரணமா நினைச்சிட்டியா, பிடிக்கவே கூடாதுன்னு எடை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமானுஜத்தை அடிச்சா இந்த அம்மாக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இந்த ராமானுஜத்தை அடிக்கிறாங்க. இவ பயங்கரமா டென்ஷன் ஆவரா. அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணை அப்படியே நெத்தியில வைக்கிறாங்க. அப்ப கூட இந்த ராமானுஜன் என்ன சொல்றானா, எனக்கு கொல்றதுனா கொன்று, ஆனா சத்தியமா நான் வாழ்றதுக்காக பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப இந்த ஃபாத்திமா இருக்காங்க இல்லையா, கடத்தப்பட்ட அந்த ரைட் ஹேண்டை தூக்கி லாக்அப்ல போட்டு வச்சிருப்பாங்க. லாக்அப்ல இருக்கிறவன் இப்ப தெளிஞ்சிட்டான் போல. ஃபாத்திமா கிட்ட என்ன விட்டுரு, நான் போகணும், இந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. பார்த்தா ஸ்டேஷனுக்குள்ள இந்த அம்மாவை தூக்கிட்டு வராங்க. இவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். பிடிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த அம்மாவையே போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. இப்ப ஸ்டேஷனுக்கு வச்சு இந்த ராமானுஜத்தை நம்ம ஹீரோன் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாயை திறக்கறையா இல்ல வாயை உடைக்கவா, நீங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க, இப்போ நீங்க கடத்தப்பட்ட சிறுமிங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு இடத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மிரட்டினாலும் இந்த ராமானுஜம் தக்காளி வாயை திறக்க மாட்டான்றாங்க. உனக்கு கொன்றுவோண்டா அப்படின்னு சொன்னாலும் அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். சரி உனக்கு இந்த அம்மா மேல பாசம் தானே, அந்த அம்மாவை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டினாலும் அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா ஸ்டேஷனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஃபாத்திமா லாக்அப்குள்ள வச்சிருந்தாங்க இல்லையா இந்த அம்மாவோட ரைட் ஹேண்டு, அவன் கழுத்தறுத்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளேயே செத்து போயிட்டாங்க. நான் வாஷ்ரூம் போயிட்டு வர கேப்புக்குள்ள இவன் அவனையா அறுத்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த அம்மாவும் ராமானுஜமும் ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. மேபி இது இவங்களோட பிளானா கூட இருக்கலாம். உயர் அதிகாரி இந்த வழக்குல இன்வால்வ் ஆகுறாருங்க. ஆனா இந்த ராமானுஜத்தோடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா பக்கா கிளீனா இருக்குது. ஏங்க, அமெரிக்கால இருந்து வந்து ஒரு என்ஜிஓ வச்சு நிறைய பேருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறவனை தூக்கிட்டு வந்து அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி அடிச்சு துவச்சிருக்கீங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, இல்ல சார், இவனும் அந்த அம்மாவும் சேர்ந்து தான் இவ்வளவு நாள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கான எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்ல. ஆனா ரைட் ஹேண்ட் மாட்டிக்கிட்டானே, இந்த ரைட் ஹேண்ட் எல்லாம் உண்மையை சொல்லிட்டான் அப்படிங்கும் போது அவனும் இப்போ உயிரோட இல்ல. இவரை கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டினா இந்த வழக்கெல்லாம் செல்லவே செல்லாது, ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுங்க. ஏன்னா இந்த ராமானுஜம் சொசைட்டில ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிருக்காருங்க. அதனால இவரு மேல நீங்க குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோன் கையாலேயே ரிலீஸ் பண்ண வச்சிடறாங்க. இந்த வழக்குல இருக்கிற ஹீரோனோட பவரை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாருங்க இந்த உயர் அதிகாரி. சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா டிவி நியூஸ்ல லாக்அப்ல இருந்தா இந்த அம்மாவும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த அம்மா கடத்தி வச்சிருக்கிற குழந்தைங்களை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த குழந்தைங்களை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கப்பலுக்குள்ளங்க. இப்போ அந்த கப்பல் ஸ்ரீலங்காக்குள்ள இருக்குது. ஆல்ரெடி ஹீரோனோட கணவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நீ யூனிஃபார்ம் போட்டா மட்டும்தான் போலீஸா, இல்லனா நீ போலீஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஹீரோயின் தன்னோட டீம் கிட்ட எல்லாம் பேசி அன்அஃபிஷியலாவே இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ராமானுஜத்தோட பாஸ்போர்ட்டை வச்சு இவங்க இப்ப ஸ்ரீலங்கா போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்போ இந்த டீம் ஸ்ரீலங்காக்குள்ள நுழையுதுங்க. இப்ப ஸ்ரீலங்காக்குள்ள ராமானுஜம் இந்த அம்மா அப்புறம் இன்னொரு ஆளும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்னொரு ஆள் வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோனோட டீம்ல இருந்த ஃபாத்திமா தான். இந்த ஃபாத்திமாவும் பாத்தீங்கன்னா இவங்களுக்காக போலீஸ்ல அண்டர் கவர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் இந்த குரூப்புக்கு இன்ஃபர்மேஷன்லாம் டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்திருக்குது. லாக்அப்ல வச்சு சம்பவத்தை பண்ணதும் இந்த ஃபாத்திமா தான். ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய லேப் இருக்குதுங்க. அந்த லேப்ல இதுவரைக்கும் கடத்தப்பட்ட ஒரு 23 சிறுமிகளை வச்சு ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸாமின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமின் மூலமா பல மடங்கு பணம் சம்பாதிக்கிறாங்க. பட் இவங்க என்ன மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமின் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த டீடைல்டா என்னால புரிஞ்சுக்க முடியலங்க.
பட் கடத்தப்பட்ட சிறுமிங்க கிட்ட இருந்து மெடிக்கல் ரீதியா தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த அம்மாவும் இந்த ஃபாத்திமாவும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா சொல்லுவாங்க, கிட்னி மூலமா பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா என் பையன் அதுக்கு மேல வேற லெவல்ல ஒரு திட்டம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ராமானுஜத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லாரி வந்து வழிமறைக்குதுங்க. அந்த லாரியில இருந்து ஹீரோனோட டீம் இறங்கி வந்து பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இந்த அம்மாவை கடத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராமானுஜம் வெளிநாட்டுக்காரங்க கிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருப்பான். அதனால இவங்க எமர்ஜென்சிக்கு கால் பண்ணா ராமானுஜம் எடுக்க மாட்டான். இந்த ஒரு சூழல்ல பாத்திமா பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை காப்பாத்தி ஒரு ஃபேக்டரிக்குள்ள கூட்டு போவா. பார்த்தா அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோன் வருவாங்க. பார்த்தா இந்த ஃபாத்திமா இறங்கி ஹீரோனுக்கு சல்யூட்டா போடுவா பாருங்க. தக்காளி அங்கதான் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபாத்திமா ஆரம்பத்துல இருந்து இவங்க குரூப்ல இல்லங்க, நம்ம ஹீரோன் சொல்லிதான் இந்த குரூப்ல வந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ற, ராமானுஜத்தோட ட்ரஸ்ட்டை எப்படியாவது வின் பண்ணிரு, எப்படியாவது ராமானுஜத்தோட குரூப்புக்குள்ள நுழைய பாரு, அதன் மூலமா அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷனை உன்னால எனக்கு ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபாத்திமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராமானுஜத்துக்கிட்ட போயிட்டு அன்னைக்கு ருஹானியை காப்பாத்துறதுக்காக போகும்போது அங்க நடந்த ஷூட் அவுட்ல என்னோட உயிரை நீ காப்பாத்தின, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு உதவி செஞ்சு கொடுத்திருந்திருப்பாங்க. அதனால இந்த ராமானுஜத்துக்கு ஃபாத்திமா மேல நம்பிக்கை வந்திருக்கும். ஃபாத்திமாவை தான் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்த்துக்கிட்டான். ஃபாத்திமா அவன் கூட இருந்துகிட்டே ஹீரோனுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த அம்மா வசமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த அம்மாக்கு நம்பிக்கை துரோகமா இருக்குது. இதே விஷயத்தை தானே இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தது, அதே விஷயத்த நம்ம ஹீரோனு திருப்பி பண்ணிட்டாங்க. இப்ப ஃபாத்திமா தன்னைத்தானே கையில காயப்படுத்திக்கிட்டு இந்த ராமானுஜத்தை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, அம்மாவை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட டீம் வராங்க. ராமானுஜத்தையும் பிடிக்கிறாங்க. ராமானுஜம் தொடர்ந்து 9 வயசு சிறுமிங்களை எல்லாம் கடத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத இப்போ ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. சிறுமிங்களோட உடம்புல ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்குமாங்க. அந்த கெமிக்கல் வந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக்கா செயல்படுமா. அதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அந்த கெமிக்கல் வந்து அந்த உடம்ப பாதிக்காத அளவுக்கு செயல்படுமா. இப்போ அந்த கெமிக்கலை அந்த குழந்தைங்களோட உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்கா வெளிநாடுகளுக்கு சேல் பண்றாங்க. அதன் மூலமா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த சிறுமிங்களோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆன்டிபயாட்டிக் இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்களுக்கு செலுத்துறதன் மூலமா அவங்களுக்கு வர நோயிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க. கேன்சரை கியூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குழந்தைங்களை அடைச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்றான். என்னோட அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டுறான். அப்பதான் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அடைச்சு வைக்கப்பட்ட இருந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த அம்மாவை சுட்டுருவாங்க. பட் இவ செத்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த ராமானுஜத்தை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா உயிரோட இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு இந்த குழந்தைங்களை எல்லாம் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு, நான் வந்து உன்னோட அம்மாவை ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி டீல் பேசுவாங்க. அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு இந்த அம்மாவை ராமானுஜம் பக்கம் அனுப்பி வைப்பாங்க. ராமானுஜமும் பாத்தீங்கன்னா எமோஷனலாக அம்மாவை பாக்குறதுக்காக வருவான். இப்போ ராமானுஜம் கூட இருக்கக்கூடிய பாடி கார்டு அம்மாவோட உடம்புல இருக்கக்கூடிய பாம்பை கவனிச்சிருவான். சார் அம்மா இறந்துட்டாங்க, உடம்புல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு பாம்பு வெட்டிச்சிரும். பாடி கார்டு செத்து போயிருவான். ஆனா ராமானுஜம் கொஞ்சம் அடியோட உயிர் படைப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் தக்காளி ஒரு செயின் எடுத்துட்டு வந்து இந்த ராமானுஜத்தை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களோட உடம்புல இருந்து அந்த இம்யூனிட்டி பவரை எடுத்துட்டா அவங்க வைரஸ் நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போவாங்க இல்லையா, அந்த வைரஸை எடுத்து இந்த ராமானுஜத்தோட உடம்புல ஹீரோயின் இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது இறந்து போன ருஹானிக்காக அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துல இருந்து செயின்ல கட்டியே எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக போயிட்டு அவங்களோட கன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட இந்த வீர தீர செயல்களை பாராட்டி அவார்டு கொடுக்க போறதா கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் விருப்பமே இல்லாம இருப்பாங்க. உயரதிகாரி சொல்லுவாரு, ஒருவேளை என்னாலதான் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்றியா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா கூட மன்னிப்பு கேட்கறமா அப்படின்ற மாதிரி உயரதிகாரி சொல்லுவாரு. நான் யூனிஃபார்மை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் சார், ஆனா முறையா யூனிஃபார்ம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாம பண்ணிருச்சு, நான் மறுபடியும் யூனிஃபார்ம் போடணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ருஹானிக்கும் ஜிமிலிக்கும் நடந்த விஷயம் இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்ட்டு இப்ப ஜெயில இருக்கக்கூடிய இந்த ராமானுஜத்தை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போவாங்க. இந்த ராமானுஜம் அந்த வைரஸ் நோயினால பாதிக்கப்பட்டு முடியெல்லாம் உதிர்ந்து பாக்குறதுக்கே வயசான ஒரு ஆள் மாதிரி இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் உனக்கு கெடு கொடுத்துருக்காங்க, இன்னொரு 6 மணி நேரம் தான் நீ உயிரோட இருப்பியா, அதுக்கப்புறம் நீ டீப் ஸ்லீப்புக்கு போயிருவ, நானும் என்னோட ஸ்பெஷல் டாஸ்க்ல ஜாயின் பண்ணிட்டேன், என்னோட கேஸை நானே தேர்ந்தெடுத்து வேலை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.